வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. நம்ம இந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்ட் Excess-3 Subtraction using 10's complement அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இதில் வந்து Excess-3 Subtraction using 10's complement பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்குண்டான ரூல்ஸ் என்னெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரூல் வந்து டேக் 10's complement ஃபார் சப்ராண்ட் அண்ட் டேக் Excess-3 கோட். அதுக்கப்புறம் add it to the menu and Excess-3 கோட். அதுக்கப்புறம் if carry is generated follow the next bit, டேர்ன் அரவுண்ட் கேரி டிஸ்கார்ட் பண்ணோம். மற்ற கேரியெல்லாம் நெக்ஸ்ட் பிட்டுக்கு இது பண்ணோம், நெக்ஸ்ட் பிட்டுக்கு ஃபாலோ பண்ணோம். அதுக்கப்புறம் ஆட் 3 ஃபார் கேரி ஜென்ரேட்டட் பிட்ஸ், சப்ராக்ட் 3 ஃபார் கேரி நாட் ஜென்ரேட்டட் பிட்ஸ். இப்போ வந்து இந்த எல்லா ரூல்ஸையும் ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் வந்து ஸ்மாலர் ஃப்ரம் லார்ஜரு. இதுதான் உங்களுக்கு இந்த மெயினாக உங்களுக்கு ஸ்மாலர் ஃப்ரம் லார்ஜர் தான் இந்த Excess-3 கோட் யூஸிங் 10's complement சப்ராக்ஷனில் கேட்பாங்க. இப்போ ஸ்மாலர் ஃப்ரம் லார்ஜரில் எப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு இதான் பண்ண போகிறேன். 23 - 12. இந்த 23 - 12 எப்படி பண்ணுறது நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது வந்து சப்ராண்டு, இது மினுவெண்டு. சப்ராண்டுக்கு நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, 10's complement எடுத்து அந்த 10's complement ஆன்சரை Excess-3 கோடு எழுதணும். இந்த 10's complement எடுக்கிறது, அதுக்கப்புறம் 9's complement எடுக்கிறதுலாம் உங்களுக்கு இந்த போன வீடியோவில் 9's complement எடுக்கும்போது சொல்லியிருந்தேன். அந்த இதோட நம்மளுக்கு இன்னொரு ஷார்ட்கட் ட்ரிக் எப்படி உங்களுக்கு 9's complement எடுக்கிறது 10's complement எடுக்கிறது சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு 9's complementலேருந்து தான் 10's complement கண்டுபிடிப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா 12க்கு வந்து Excess-3 கோட் ஃபஸ்ட் எழுதுங்க. Excess-3 கோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12க்கு வந்து 0 1 0 0, அதாவது 1க்கு வந்து 1 + 3 வந்து 4, அதனால் 4ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் இது 0 1 0 0. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 + 3 வந்து 5, அதனால் 5ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் இது 0 1 0 1. இப்போ வந்து இதுக்கு வந்து நீங்கள் காம்ப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா, அதாவது 0னா 1 எழுதணும், 1னா 0 எழுதணும். அந்தமாதிரி காம்ப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 9's complement கிடைக்கும். அதாவது 9's complement கிடைக்கும் போது உங்களுக்கு வந்து 0னா 1 1னா 0 அந்தமாதிரி எழுதிடுவீங்க. அதுக்கப்புறம் ரைட் மோஸ்ட் கார்னரில் 1 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10's complement ஆன்சர் கிடைக்கும். அதாவது இதையும் ப்ளஸ் பண்ணும். அதாவது 1 + 0 + 1 வந்து 1. அப்புறம் இதெல்லாம் அப்படியே எழுதுவீங்க 1 0 1 1 1 0 1 அப்படியே எழுதிடுவீங்க. இதான் உங்களுக்கு இந்த 12ஓட 10's complement எடுத்து Excess-3 எடுத்த ஆன்சரு. இப்போ வந்து நம்ம இந்த Excess-3, அதாவது சப்ராண்டோட 10's complement Excess-3 வந்து மினுவெண்டுக்கு வந்து Excess-3 எடுத்து அது கூட ஆட் பண்ணணும். அப்போனா உங்களுக்கு 23க்கு Excess-3 வந்து உங்களுக்கு வந்து 2 + 3 வந்து 5, அதனால் உங்களுக்கு 0 1 0 1. 3 + 3 வந்து 6, அதனால் 0 1 1 0. இந்த ரெண்டையும் உங்களுக்கு ப்ளஸ் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து 1 + 0 வந்து 1, 1 + 1 வந்து 10 0 கேரியர் 1, 1 + 1 10 0 கேரியர் 1, 1 + 1 10 0 கேரியர் 1 கேரியர் 1 அப்படியே எழுதிடுவீங்க. அதுக்கப்புறம் 1 + 1 0 கேரியர் 1, 1 + 1 0 கேரியர் 1, 1 + 1 0 கேரியர் 1, 1 + 1 0 கேரியர் 1 அப்படியே எழுதிடுவீங்க. இப்போ வந்து இந்த கேரி, அதாவது இது வந்து எண்ட் அரவுண்ட் கேரி சொல்லுவாங்க. இதெல்லாம் சாதாரண கேரி. எண்ட் அரவுண்ட் கேரினா உங்களுக்கு லெஃப்ட் மோஸ்ட் லாஸ்ட்டில் இருக்கிற பிட்டுக்கு ஏதாவது கேரி வந்ததுன்னா உங்களுக்கு அதான் எண்ட் அரவுண்ட் கேரி. இதான் லெஃப்ட் மோஸ்ட் நம்மளுக்கு லாஸ்ட்டாக இருக்கிற பிட்டு, இதில் கேரி இருக்குது, அதனால் இது எண்ட் அரவுண்ட் கேரி. எண்ட் அரவுண்ட் கேரி வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. மற்ற கேரியெல்லாம் நெக்ஸ்ட் பிட்டுக்கு ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேரி வந்து உங்களுக்கு இந்த ஒன்னோட இந்த 1 வந்து இங்கே ஆட் ஆகும், இது வந்து டிஸ்கார்ட் ஆகிரும் இந்த 1. அப்போ வந்து இந்த 1 இங்கே ஆட் ஆகும்போது உங்களுக்கு 1 அப்படியே போடுவீங்க. மற்றதெல்லாம் 1 0 1 0 0 0. அப்புறம் 0 + 1 வந்து 1 0 0 0. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், அடுத்த ஸ்டெப்பு கேரி ஜென்ரேட் ஆச்சுன்னா 3 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. கேரி ஜென்ரேட் ஆகாட்டி 3 சப்ராக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ நம்ம 2 இதுக்கும் கேரி ஜென்ரேட் ஆகிருக்கு. நம்ம இதில் டிஸ்கார்ட் பண்ணியிருக்கோம், இதை ஆட் பண்ணியிருக்கோம் இந்த பிட்டுக்கு. அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். ஆனால் கேரி ஜென்ரேட் ஆகிருக்கு 2 பிட்டுக்கும். அதனால் நம்ம 3 ஆட் பண்ணுறோம். 3 ஆட் பண்ணிங்கன்னா 1 + 1 10 0 கேரியர் 1, 1 + 1 10 0 கேரியர் 1, 1 + 0 வந்து 1, 1 + 1 0 கேரியர் 1, 1 + 1 0 கேரியர் 1, 1 + 0 வந்து 1, 0 + 0 0. இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர். அதாவது இது வந்து பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 4, இதுவும் பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 4. அதாவது 0 1 0 0 0 1 0 0 தான் 4ஓட பைனரி ரெப்ரசன்டேஷனு. இப்போ கடைசியாக கிடைச்ச ஆன்சர் வந்து நம்மளுக்கு 44. ஆனால் நம்மளுக்கு வந்து கிடைக்க வேண்டிய ஆன்சர் வந்து உங்களுக்கு 23 - 12 அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 23 - 12 11 வரும். 11 தான் நம்மளுக்கு கிடைக்கணும், ஆனால் 44 கிடச்சிருக்கு. இது எப்படி பார்த்தீங்கன்னா 11ஓட Excess-3 கோடு வந்து 44. அதாவது 1 + 3 வந்து 4, 1 + 3 வந்து 4.
அதான் 44. 11ஓட Excess-3 கோட் வந்து 44. அதுதான் நம்மளுக்கு கடைசி ஆன்சராக கிடச்சிருக்கு. இந்த Excess-3 சப்ராக்ஷன் யூஸிங் 10's காம்ப்ளிமெண்ட்டுக்கு நம்மளுக்கு Excess-3 கோட் கரெக்டாக கிடச்சிருக்கு. 44 லாஸ்ட் ஆன்சர். அதாவது 23 - 12 44 கிடைக்கணும். அதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இந்தமாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.